எவ்வளவு வந்துட்டு ஃபீல் பண்ண சில கிளிப்பாமே சாப்பாடு ஒழுங்கான சாப்பாடு இல்ல நித்திரை ஒரே எப்ப வருவாங்க அப்படி இப்படியான ஒரு சந்தோஷமான ஒரு ஒருவேளை சாப்பிடுறோம்னு சொன்னாலே அவர் தானேன்னு சொல்லலாம். இந்த நேரம் ப்ரே பண்ணி கொண்டிருப்போம். மறக்கவே இல்லை. ஒவ்வொரு தவணைக்கும் போய்க்கு வந்துட்டு அவரை பார்க்கல பெரிய ஒரு கவலை. கோயிலுக்கு நேர்ந்திருக்கிறோம், ஒரு ஆட்டுக்கிடா கொண்டு வேண்டி அந்த கோயிலுக்கு கொடுக்க வேணும். அவருக்கு வந்து இப்படி ஒரு நிலைமை வருமாண்டு இந்த இடத்துல வந்துட்டு ஒருத்தருமே வந்து கிருஷ்ணா தம்பி எப்ப தம்பி வீடியோ போடுவாரு வருமா எனக்கு இல்லை மாறுதல் சொல்லுங்க. கிருஷ்ணா மாமால வந்து யூடியூப் வந்து தெரியும். ஒரு அக்கா கூட வந்து வாய்ஸ் மெசேஜ் போட்டுருக்கா. அனைவருக்கும் வணக்கம். நான் விதுஷன். உண்மைக்கு வந்துட்டு ஒவ்வொரு எத்தனையோ 45 நாட்களுக்கு பிறகு வந்துட்டு இன்றைக்கு தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டீங்க. ஒருத்தட்ட வீடியோலுமே இன்றைக்கு உங்களை கண்டது ரொம்ப சந்தோஷம். உண்மையா கண்டதுல உங்களை கண்டு இன்றைக்கு ஒரு வீடியோ நாங்களும் ஒரு பதிவீடு செய்யறோம் சொல்லிக்கல ரொம்ப சந்தோஷம். ஒரு வீடியோ கலக்கிறோம் சந்தோஷம் தான். அதான் உண்மைக்கு வந்துட்டு எத்தனை உறவுகள் எங்களோட கதைச்ச உறவுகள்ல இருந்து எக்கச்சக்கமான பேர் வந்துட்டு எங்களை வந்துட்டு விரும்பி கேட்டது என்னண்டா தம்பி சொல்ல கிளியப்பாமே வந்துட்டு வீடியோல எல்லாம் தம்பி தும்பி போட்டாங்க. அதான் வீடியோல எல்லாமே நாங்க பாக்குறதுல உண்மைக்கு வந்துட்டு எப்பயாச்சும் ஒரு நாள் ஆச்சு அவர் மோத்து காட்டுங்க உண்டு. உண்மைக்கு வந்து நாங்களுமே ஒன்றும் செய்யலாது தானே. அதுக்காண்டா இப்ப நாங்க தொப்பிய போட்டு காட்டுறோம். உண்மைக்கு வந்துட்டு கொஞ்சம் கதைப்போம் உறவுகளுடைய வந்து கொஞ்சம் கதைக்கோணம்ன்ற ரீசன் எல்லாம் வந்துட்டு செல்ல கிளியப்பாமே வந்தாலே கொஞ்சம் அப்ப வந்துட்டு உண்மைக்கு உறவுகளுடைய நாங்க கொஞ்சம் வந்து பகிர்ந்து கொள்ள போறோம். அதான் இந்த வீடியோ நீங்க பார்க்க போறீங்க. எக்கச்சக்கமான உறவுகள் கேட்டதுக்கு நாங்க இன்றைக்கு வந்துட்டு செல்ல கிளியப்பாமே வந்துட்டு வந்திருக்கேன். சரி நாங்கள் இப்ப வந்துட்டு செல்ல கிளியப்பாவோட கதைக்கலாம். மறக்காம வந்துட்டு எங்க சேனல்காரன் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாத்தீங்கன்னா எங்களுக்கு நாளைக்கு அது இப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்துட்டு பிரயோசனமா இருக்கு. மற்ற நீங்களுமே வந்துட்டு இன்றைய பொழுதுல நல்ல சுகமா இருப்பீங்க நம்புறோமே. கண்டிப்பா நல்ல சுகமா இருப்பீங்க. கிடக்கு கொஞ்சம் குளிச்சிலே அக்கள் எல்லாரும் நல்ல சந்தோஷமா தான் இருக்க நாங்களுமே வந்துட்டு இவ்வளவு நாளா வீடியோ எல்லாம் போட்டுருப்போம். உண்மைக்கு என்னன்னு சொல்ற ஒரு விடியாத மாதிரி தான் வந்து இருக்கு. நாங்க வீடியோ போடைக்கு வந்து நான் அம்மா மற்ற வந்துட்டு அம்மா அவ்வளவு தான் வந்து வீடியோ போடுவோம். ஒரு கவலையா தான் வந்துட்டு இருக்கும். அந்த நாள் வந்து சிரிக்காம நோமலா வந்துட்டு தான் வீடியோ வந்து இவ்வளவு நாளா என்ன பிரச்சனை விடிஞ்சி இப்ப நேரம் 1:30 ஆச்சு. அப்ப விடிஞ்சி உண்மைக்கு வந்துட்டு என்னன்னு சொல்றது அப்படித்தான் வந்துட்டு ஒரு 45 நாளா வந்துட்டு எங்க வீட்டையும் கொஞ்சம் அமைதியா வந்துட்டு போய் கொண்டிருந்தது. கொஞ்சம் தெரியா கவலை இல்லைன்னா இப்ப வந்த பிறகு வந்துட்டு செல்ல கிளிய பார்க்க அதை விட்டு ஒரு பெரிய சந்தோஷம் இல்லை. உண்மைக்கு வந்துட்டு எதிர்பார்க்காத ஒரு விஷயம் எல்லாம் நடந்திருக்கேன் எங்க வாழ்க்கையில. எதிர்பார்க்காத விஷயம் நாங்கள் போகாத இடத்துக்கு கண்டு வந்திருக்கீங்க ஒரு சந்தோஷமான விஷயம். போய் கண்டு வந்து சந்தோஷம் கண்டிப்பா எல்லாத்துக்கும் நீங்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க இப்படி ஒன்று வந்து நடக்குமாண்டு எதிர்பார்க்க இல்லை. ஆனா எதிர்பார்த்து இருந்தாலும் கண்டிப்பா போட்டு பார்த்தா ரொம்ப சந்தோஷம். கவலை இல்லை. ஆனா அந்த நேரத்திலே கவலை தான் இருந்தாலும் சந்தோஷம். எவ்வளவு வந்துட்டு ஃபீல் பண்ண சில கிளிப்பாமே சாப்பாடு ஒழுங்கான சாப்பாடு இல்ல நித்திரை இல்ல வந்துட்டு பார்த்து தான் தெரியும். என்னன்னு சொல்ற அவர் வந்து எந்த விஷயமா இருந்தாலுமே வந்து வழி காட்ட மாட்டார். அதை வந்துட்டு நான் வெளிக்காட்டு நான் கண்டபடி வெளிக்காட்டுக்கு அந்த பொடியும் அவன் அழுவான். நீங்க ஒரு கவலை. அப்ப அதுக்காக என்னதான் இருந்தாலும் சந்தோஷமா தான் இருக்குது. உண்மைக்கு வந்துட்டு எத்தனை உறவுகள் வந்துட்டு எக்கச்சக்கமான பேர் வந்துட்டு கதை கேட்க சொல்லுவீங்கன்னா உண்மைக்கு வந்துட்டு அவருக்காண்டி நாங்கள் வேண்டுதல் செய்யறோம் தம்பி. மற்ற வந்துட்டு அவர் கவர்மெண்ட் இந்த நேரம் வந்துட்டு ப்ரே பண்ணி கொண்டிருப்போமா கோயிலுக்கு போமா அப்படி எல்லாம் சொல்லியிருக்கணும். அந்த உறவுகளுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அது உண்மையான என்ன சொல்லியிருக்கல. அப்ப என்னோட கூட விளையாட்டுல கூட இந்த உறவுகள் எல்லாம் கோயில் எடுத்து கதைப்பினேன். கதை கேட்கல யாரோட கதைச்சாலும் அதுகளுக்கு ஒரே எப்போ வருவாங்க அப்படி இப்படியான ஒரு சந்தோஷமான ஒரு கேள்வியான யாராவது சரியங்கோடு ஒரு குறையாக கதைச்சான்னு இல்லை. எல்லாரும் ஒரு சந்தோஷமான எப்போ வரும் அப்படி இப்படி கேட்டு சந்தோஷமான சொல்லிட்டான். அவன் வருமா எனக்கே எல்லாம் மாறுதல் சொல்லுங்க. உங்களோட நான் கதைச்சதுக்கு ஆரம்ப நாட்கள்ல இருந்து இந்த சேனல் திறந்த புதுசுல இருந்து உங்களுக்கு ஒரு போன் வந்த பிறகு எக்கச்சக்கமான பேர் உங்களோட அந்த ஆபரேஷன் இதுக்கு பிறகு வந்து எக்கச்சக்கமான பேர் கோல்ல மான்சம் பண்ணி கதைப்பீங்களான்னு எனக்கு கேட்கல. எக்கச்சக்கமான
நெருக்கமான வீடு அப்படி நல்ல மாதிரி கதைச்சாக்கள் யாராச்சும் உங்களோட மாறி கதைச்ச மாதிரி அப்படி இல்லை எல்லாரும் எங்களோட கதை கேட்க உண்மையா சொல்ல போனா எல்லாரும் நல்ல அன்பாக சந்தோஷமாக அப்ப கொஞ்சம் பாசம் குறைவா இருந்து இப்ப கூடவும் வந்திருக்கு கண்டிப்பா இப்ப உண்மையான இப்படியா ஒரு பிரச்சனையால என்னன்னு சொல்ல வேண்டிய ஒரு பிரச்சனை சொன்னால் இப்ப ஒரு தெரியாத உறவுகளை கூட தெரிய வேண்டிய கண்டிப்பா அப்படி வந்துட்டு இப்போ மட்டும் வந்துட்டு இந்த உலக நாட்டுல வந்து எங்க இலங்கையை பொறுத்த மட்டும் அவரை வந்து தெரியாத ஆக்கள் ஒரு வந்து இருக்க மாட்டேன். ஏன்னு சொன்னா அப்படியான உறவுகள் வந்து சம்பாதிச்சுக்காம இந்தியால கூட வந்துட்டு அந்த அதையில பற்றி சொல்ல விரும்புறேன். உண்மையா அந்த இந்தியாவில சொல்ல ஒரு நண்டு நம்பிக்கை இருந்து காய்ச்சினேன். அந்த 45 நாளுமே அவங்க உண்மையா தொடர்ந்து அந்த வீடியோவை போட்டு கொண்டு இருந்தாங்களே உண்மையா எங்களை பற்றி யாருன்னு சரியான இனிமேல கூட இவரை நம்பி அவங்க அந்த ஒரு கரைச்சின அவ்வளவு ஒரு நம்பிக்கை அந்த 2 பேரும் சரியான சரியான போயிட்டு இல்ல கதை கடிதம் உண்மை ஒத்துக்கொள்ள வேண்டிய அவைய நினைச்சா வாழ்நாள் முழுக்க மறக்கவே இல்லாத நான் ஒரு வீடியோவுக்கு நான் போறது குறைவா இருக்கைகளையும் உண்மையா இந்த அவங்க 2 பேர்த்த வீடியோவை நான் பார்க்கல எனக்கு ரொம்ப சந்தோஷம். மற்ற அது மட்டுமல்ல வெளிநாட்டில் இருந்து ஒரு காரத்தில் இருந்தால் என்ன பெரிய தம்பி தம்பி என்றே கழித்து கொண்டிருக்கோம். நானுமே வந்து பார்த்தேன் அந்த அண்ணாக்குமே மிகப்பெரிய நன்றி உண்டு. உண்மைக்கு வந்து என்ன சொல்றேன் இந்தியால இருந்து கதைக்கிற அண்ணாக்கள் கூட வந்துட்டு இப்படி ஒரு போலீஸ் பிரயோஜனம் வந்த அப்புறம் வந்துட்டு இவரை தெரியும் அந்த செய்திகள் அதுகள் எல்லாம் வந்துட்டு அவரை பற்றி வந்துட்டு அறிஞ்சு கொண்ட வேணும். உங்களுக்கு வந்துட்டு அவர்கிட்ட அடி வீடியோல இருந்து எல்லாத்தையுமே பார்த்து அவருக்கு சப்போர்ட்டா தான் வந்துட்டு அவரை பற்றி ஃபுல்லா விளங்கிட்டேன். அவருக்கு வந்து கொஞ்சம் யோசிச்சிருக்கேன் அந்த என்ன சொல்ற அவரை பற்றி தப்பா எல்லாம் கதைச்சு போடணும். அவங்க கதையை கூட வந்துட்டு அவங்க 2 பேரும் காதல விழுத்தாங்க கொஞ்சம் கூட காதல விழுத்து காலையில வீடியோ ஒன்று பார்த்தோம். இந்த வீடியோ இந்தியாவில இருந்து நாங்கள் ராத்திரிய வீடியோ கூட எடுத்து போட்டு உண்மையா கதைக்குது. எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம். உண்மையா நாங்களை எங்க மீட் பண்றன்ற மாதிரி கிடக்கு. கண்டிப்பா போடாது கண்டிப்பா 2 பேருமே கண்டிப்பா கதைக்கிறது உண்மையா ரொம்ப ஒரு ஆசையோட தான் இருக்கிறோம். அவ்வளவு ஒரு விருப்பம் எனக்கு உண்மையா அவ்வளவு ஒரு இதுக்கு நான் எதிர்பார்க்கறது. அப்படி ஒரு வீடியோ பார்க்கல உண்மையா ஒரு சந்தோஷம் தான். வந்துட்டு அவர் உள்ளே வந்துட்டு அவர்கிட்ட வீடியோ தான் வந்துட்டு அந்த டைம்ல எத்தனையோ பேர் வந்துட்டு வேற விழுத்துவோம். அந்த ரீசன்ல வந்துட்டு எக்கச்சக்கமான பேர் வந்துட்டு அந்த பேடாதாம் வந்துட்டு என்ன பேடாதாம் வந்து காய்ச்சி கொண்டு அந்த அண்ணா ஒரு ஆள் அப்படி அந்த ஒரு அழகான அண்ணா அந்த பேர் தெரியல வடிவானுக்கு அந்த அண்ணாதான் வந்துட்டு ஆரம்பத்துல இருந்து நல்ல மாதிரி வந்து கதைச்சிருந்தாரு. நீங்கள் ஒன்றுமே தப்பா கதைக்காங்க அவருக்கான இது எல்லாம் இருக்கு நீங்கள் இப்படி கதைக்க கூடாது கதைக்கூடாது தன்னை யோசிக்காம அப்படி வந்துட்டு சப்போர்ட் யூடியூப்பை பற்றி கதை கேட்க கூடி நான் பார்த்தேன். அந்த யூடியூப்பில் உள்ள வருமானங்களை கூட அவனுக்கு அப்படி வரும் எனக்கு இப்படி கொண்டுறதுக்கு விளக்கமா சொல்லிக்கணும். உண்மை அது 2 பேரும் ஒரே வானிலை நல்ல மாதிரி காய்ச்சி உண்மையுமே செல்லக்கிளிப்பாமே தெரியாது. போன நாள்ல வந்துட்டு நாங்க சொல்றோம் அடிக்கடி வந்து போன்களை பாக்காங்க அந்த வீடியோல பாக்காங்க அது கொஞ்சம் பாக்க உங்களுக்கு மனதுல வந்து கஷ்டமா தான் இருக்கும் அதில் பாக்காங்கன்னு சொல்லவும் ஆட்கள் சும்மா சும்மா தட்டி பார்த்து கொண்டு இருக்கும். தட்டி பார்க்க அந்த அண்ணன் வீடியோட வந்து நீங்க காட்டி பார்த்து காட்டியே இருக்கு எப்படி கிடைக்கிறேன் நிலைமை வந்து நடக்கும்னு கண்டிப்பா அவருக்கு எதிர்பார்த்திருக்க மாட்டேன். அப்படி இருக்க உள்ள வச்சாச்சாமன் அப்படின்னு ஒரு ரீசன்ல வந்துட்டு இருக்கல இங்க வந்துட்டு ஆள் ஒரு என்னன்னு சொல்றது தன்னை மறந்த ஒரு இதாத்தான் வந்து இருந்தவர் தான் நினைக்கல அப்படி என்று சொல்லி கொண்டு கதைச்சாலும் இவ்வளவு சந்தோஷப்பட்டவர் அந்த அண்ணன் எல்லாம் கதைச்சு போடல. உண்மைக்கு வந்துட்டு நாங்களுமே வந்துட்டு கொஞ்சம் கூட வந்துட்டு எதிர்பார்க்கல இப்படி எல்லாம் வந்துட்டு நடக்கும்னு சொல்லி. ஆனா வந்து நடந்திருக்குது. சரி ஏதோ ஒரு வகையில கடவுளுக்கு நாங்க நன்றியை சொல்லுவோம். நாங்க இருந்தது வந்து ஒரு வகையில நன்றின்னு சொல்லலாம். ஆளுமே வந்துட்டு தெரியாது கொஞ்சம் பார்க்க கூட போறேன் இல்லைன்னா இப்போ அந்த வழக்கல் நடந்து கொண்டிருக்கும் அந்த டைம்ல எல்லாம் கேட்பேன் ஒரு நாள் ஆச்சு வாங்க 1 hour வந்துட்டு இவ்வளவு நாள பார்க்காம இருக்கிறாரு. ஒரு நாள் கூட வந்துட்டு அவர் கேட்டவர் அப்பாவை கூட்டிட்டு சொல்லி அவன் நாங்க கேட்டாங்க வந்து இப்படி வர சொல்லி வந்து வரையில என்ன சொல்லுங்க என்ன ரீசன் என்ன பிரச்சனை போனவர் 2 ஒரு நாளைக்கு வரதான் வேணும். அப்ப இதுவே நான் அதுக்கு பார்க்கவே இல்லை ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் அதுல போய் தூரத்துல நின்று அப்படி நெட்டி பார்த்து என்ன விதி. அப்ப இது காட்டி நான் அதை பார்க்க உடனே வேண்டும் விட்டது கூட பார்த்தாலுமே வந்துட்டு அதை விட்டு வரைக்கும் வந்து அப்படியான ரீசன்ல வந்துட்டு பாக்கல என்னையுமே அன்றைக்கு மாமா இவ்வளவு நாள் நான்
இவங்க போன் பண்ணி போன் ஆன்சர் பண்றதில்ல கோர்ட்ல, சரி நீ கேட்க ஆன்சர் பண்ண மாட்டாங்க அந்த பயத்துல நாடுகள்ல. மாமாவுக்கு சொல்றோம் அங்க நிக்கிறது யாராவது என்னண்டாலும் சொன்னா மாமா எனக்கு ஒரு கொஞ்சோடு உண்டு. அதே மாதிரி எல்லா நாளும் எடுத்து சொல்றோம். அண்டைக்கு சொல்லலைன்னா விண்டு வரைக்கும் போவோம். மாமா வருது வந்து முளை முளந்து துறப்ப வேண்டு திறந்து எங்க மாமா போறேன்னு நான் கோடிச்சு போறேன். அப்ப கூட சொல்லல எனக்கு தெரியுமா, நான் தான் கேட்டுறேன் எங்க மாமா போறேன். நான் தம்பிய வருது தடக்கப்பட்டு கொண்டு எங்க ஆளுக்கான அப்படி ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் தானே அந்த நாள் வந்து. அது வந்து பெரிய ஒரு சந்தோஷம் உண்மைக்கு வந்துட்டு. அப்படி கூட அந்த நாள் கூட இல்ல அவர் எல்லாருமே வந்துட்டு வெளியால விட்டாச்சு. அந்த நாள் கூட வந்துட்டு சில வீடியோ அக்காக்கள் எனக்கு அனுப்பியிருக்கணும் வெளிநாட்டுல இருந்து இப்படி காய்ச்சி போடுறாங்க, திருப்பி மாக்களை போட்டாச்சாம அவ்வளவுல வந்து கோவத்துல திருப்பி நானும் அப்ப அடுத்து ஒரு அக்கா தாங்க சொல்றேன் இல்ல பிள்ளை அங்க திருப்பி இல்லைங்க அப்படின்னு மாமா சொல்லி இருக்கும். அப்படியே அதுகளும் சில பல என்ன செய்யணும் குறையன்றல்ல அறியாத்தன்மையில சொல்றது யாரு அப்படி இப்படி அதில் சொல்றது யாருன்னு அதுகள ஒரு குறையாண்டு இல்லை. மற்ற ஆளுக்காக கூட இன்னைக்கு எங்களுக்கு அங்கே நேற்று கூட வந்து பார்த்துருப்பீங்க எங்க மாமா வந்துட்டு இப்படி அவர் உள்ள இருக்க நேர்ந்து வேலைக்கு வெளியில வந்துருவோம் அந்த ஒரு நேர்த்தியை வச்சு அவர் வந்த அப்புறம் வந்துட்டு நேற்று தான் வந்துட்டு மாமாவுமே அங்க பிரெட் எல்லாமே வந்து செஞ்சு முடிச்சவரேன். அது நேற்றுமே வந்து பார்த்துருப்பீங்க. உண்மையான கதனை கேட்க கவலை பிள்ளை இந்த கும்பம் எல்லாம் சரியான முள்ளு இருக்கு. அதை உருளைக்கு அதை கூட கவனிக்காம முறையில அப்படி எல்லாம் ஆசையத்துல செய்திருக்கு. அப்படி அது என்ன சொல்றோம் எல்லாருமே வந்துட்டு எதிர்பார்த்து அதுவுமே வந்துட்டு வேற யாருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல அவருக்கு வந்து இப்படி ஒரு நிலைமை வருமாண்டு இந்த இடத்துல வந்துட்டு ஒருத்தருமே வந்துட்டு எதிர்பார்க்கல. நான் எதிர்பார்க்க நிலைமை நடக்கல. யாரா இருந்தாலுமே வந்து ஒரு நேர்த்தி வச்சு செய்வினா அது இதுல மாமாவை வந்து வச்சு அவர் மாமாக்குமே வந்து கொஞ்சம் பிடிக்குமே. நாங்க என்னுடைய கோல் பண்ணி எல்லாம் காய்ச்சிருந்தீர்கள். நாங்கள் ஒரு கோயிலுக்கு நேர்ந்திருக்கிறோம். ஒரு ஆட்டுக்கிடா கொண்டு வேண்டி அந்த கோயிலுக்கு கொடுக்க வேணும் என்று சொல்லி கூட அப்படியே அதுல வந்து ஒரு விருப்பப்பட்டு செஞ்சிருக்கேன். நம்ம வந்து எத்தனை உறவு இவர் வந்துட்டாருண்டா அப்புறம் வந்து எத்தனை பேர் எனக்கு கோல் எடுத்து கேட்டது தம்பி ஒருக்கா குடும்ப கதைக்கிறாக்கண்டு எப்படி கொடுக்குறேன் கொடுக்கல. எல்லா பக்கத்தாலையும் போன் அவர்கிட்ட போய்க்கல வந்துட்டு ஒன்றும் செய்யல. எல்லாருமே ஒன்று வந்து தம்பி ஒரு கதை என்றைக்கே கதைச்சு அவருமே வந்து என்னால் முடிஞ்ச அளவுல வந்து கதைச்சார் எல்லாரோடையுமே. அப்ப எல்லாருமே வந்து இப்ப கூடுதலா கேட்கிற இது வந்துட்டு கிருஷ்ணா தம்பி எப்போ தம்பி வீடியோ போடுவாரு கேளுங்க அது வந்துட்டு எங்களுக்கு தெரியாது. அது தெரியாது. மற்றது இப்ப இரவு அந்த இந்தியாவில் உள்ள தம்பி கரைச்சொண்டு போன அந்த பானையை நான் பார்த்தேன். சில வேளை இந்த கோட்சாலையிலும் அந்த வீடியோ போடுறதுக்காக தடை இருக்குன்றதுக்கு அப்படி வந்து எந்த விதமான தடை கிடையாது இல்லை தம்பிக்கு. பிரச்சனையும் இல்லை, எந்த நேரம் போடுறதால் பிரச்சனை இல்லை. அதுக்கு இப்ப என்னன்னா அவங்களுக்கு அந்த குரல் கொஞ்சம் வெளியில வர்றது கொஞ்சம் பிரச்சனையா கிடைக்கின்றதான் கடைசி கூட அந்த கதையை காய்ச்சோம். அப்ப அந்த ரீசன்ல அதுதான் நக்கல் இல்லை. அது உண்மையான சம்பவம். அது உண்மையான சம்பவத்தை தான் சொல்றோம். அப்படியான குரல்கள் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. இவ்வளவு காலமா வந்துட்டு பார்த்து கொண்டிருக்க அடிக்கடி வந்துட்டு மாமா கண்ட போட்டோல வச்சு நாங்க காய்ச்சி போடுங்க எங்க மோங்களை பார்க்க சில டைம்ல கோவங்கள் வருமே என்ன மாவங்க மோத காலையில எல்லாம் காய்ச்சி கொண்டிருக்காங்க வச்சுட்டு. ஆனா நீங்க எதிர்பார்க்காத டைம்ல வந்துட்டு வீடியோ வந்து உங்களுக்கு வருமே திடீரென்னு வரும். அது வந்துட்டு எப்ப வரும்னு சொல்லலாம். இன்றைக்கும் சொல்லலாம், நாளைக்கும் சொல்லலாம், நாளைக்கும் சொல்லலாம். அப்படி வந்துட்டு எதிர்பார்க்காத டைம்ல வரும். அதை நீங்க வந்துட்டு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அன்றைக்குமே வந்துட்டு வந்து அந்த மாலையெல்லாம் போட்டு வர வச்சு எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் பார்த்துட்டு எத்தனையோ உறவுகள் வந்து சந்தோஷப்பட்டீங்கன்னா ஒரு அக்கா கூட வந்து வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்கா அப்படி வந்து சந்தோஷத்துல அப்படியா எல்லா வழியிலும் ஆக்கள் இருக்குது. பூஹூ ஒன்று அதை பற்றி மாத்தி கதைக்கிறதுக்கும் சில ஆக்கள் இருக்குதுகள். கிருஷ்ணா வந்துட்டார் பட்டியான்ற மாதிரி கூட அதை பார்த்து குடி கதைக்கிறீர்கள் சந்தோஷத்துல அங்க அந்த அவரை பற்றி பிள்ளையா கதைக்கிறார்களும் இப்ப இருக்கிறோம். இந்தியாவில வந்து ஒரு அண்ணா இருக்கு அவர் வந்து தப்பெல்லாம் கதைப்பார். அவரை நாங்க வந்துட்டு மெயின் பண்ணிருக்கோம். அறியா தன்மை உண்மை இல்ல அவர் எனக்கு எல்லாம் ஃபுல்லா பிள்ளைங்க அந்த கதை மெயின் சொன்னா அந்த உண்மையை தான் பேசுறது. மற்ற ஒன்று வெள்ளி என்று சொல்லி அது கதைக்குது. உண்மையை நான் பார்த்தேன். கதைக்கிற பிரச்சனை இல்லை. அது பிரச்சனை இல்லை. இப்ப
எல்லாரும் வந்து ஒரு மாதிரி இல்லை, எல்லாரும் வந்து அறிஞ்சு அறிஞ்சாக்க விலை இன்னும் புழக்கம் சத்தியமா நான் இவ்வளவு எதிர்பார்க்கல விளக்கம் கொடுப்போம் நான் உண்மையாக எதிர்பார்க்கிறேன். ஆனா அப்படியே பக்கத்துல வேணும் கண்டிப்பா. நாங்களுமே வந்துட்டு 45 நாளை அப்புறம் செல்ல கிளியப்பா வந்திருக்கேன். இப்ப முன்ன வந்து நாங்கள் உடனே எடுத்தோம். நாங்கள் 45 அப்புறம் வீடியோ வந்திருக்காங்க. இப்ப வந்து 60 பட்ஜெட்டுக்கு மேலே அப்படி எங்களை நக்கல் அடிக்கிறாங்க. சரி சரி. அப்ப வந்து 45 நாளை அப்புறம் வரைக்குள்ள வந்துட்டு நாங்கள் வந்துட்டு உடனே நாங்க தெரியாத கூடுதலா வந்து சமையல்லாம் செய்யறாங்க. அந்த டைம்ல அவரை காட்டுற பிள்ளை அப்ப இவ்வளவு நாள் இருந்தா கொஞ்சம் வேற வச்சு ரிலாக்ஸா கதைச்சு போட்டு அதுக்கு பிறகு நாங்கள் சமையலுக்கு அண்டைக்கு கூட வந்துட்டு கேட்டுச்சுன்னா இதோட கிளியப்பா முடிச்சுட்டாரு போல. நான் ஒன்றுமே கதைக்கு எனக்கு தெரியும் இப்படித்தான் கதை பண்ண நான் காதல விழுத்தேன். என்ன பிரச்சனை சொன்னீங்க ஒளிச்சாண்டு இல்லை எனக்கு சரி. ஒரு நாளைக்கு அவர்களிடம் கிருஷ்ணா சமையல் ஒரு நாளைக்கு அதை கழிச்சிட்டு ஒரு அங்கே கதைப்போம். இப்ப நாங்களுமே வந்து வீடியோ கேட்கல தானே. இப்படி ஒரு கவலையா கேட்க வீடியோ வந்துட்டு ஒரு பெர்சன்ட் இல்ல. அவங்க வந்துட்டு கவலையா கேட்க நாங்க வந்து அதையுமே வந்து எதிர்பார்க்க மாட்டோம். எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம் இப்படி வந்துட்டாருன்றோடனே பெரிய சந்தோஷம். என்னன்னு சொல்றேன், நாங்கள் ஒவ்வொரு தவணைக்கும் போவேக்கு வந்துட்டு அவரை பார்க்கல பெரிய ஒரு கவலையா இருக்கும். ஆனா நாங்கள் நினைச்சுக்கோ நான் போற கடவுளை இன்றைக்கு கொடுவின முடிவேன். நான் கூப்பிட்டு காய்ச்சி நேர்ந்து கொண்டிருப்பேன். கடவுளை இன்றைக்கு வந்துடும் கும்பிட்டு கொண்டிருப்பேன். ஆனா அந்த சந்தர்ப்பத்துல வந்து அது மிஸ் ஆயிரும். மிஸ் ஆயிருக்கோ பெரிய ஒரு கவலையா போயிடும். பார்த்தோன்னே வந்துட்டு பெரிய ஒரு அழுகையா வந்துடும். அப்படி எல்லாம் என்ன பிரச்சனைனா போனவங்க ஒரு நாளைக்கு இருந்து நல்லா பார்த்து கொண்டு வரும். இல்ல மேம் அது இப்ப எங்க இருந்தாலும் இப்ப காசத்துல வச்சிருந்தாலும் உங்களோட அங்க போய் பாக்கலாம். இது பாக்கல இருக்கிறவங்க இந்த மாதிரி நடக்கிறத பத்தி அலசி 6-5 அனுபவங்கள் இல்லை. எனக்கும் சொல்ல போறீங்களா? எனக்கு அனுபவம் எல்லாருக்கும் இதெல்லாம் வரும் போகும் சொல்லி அப்படின்னு சொல்லல. எடுக்கலாம் தண்ணி குடிக்க அதே மாதிரி தான் அறிஞ்சு கொண்டு சொல்லிக் கொண்டு வரதில்லை. இதுகளெல்லாம் திடீரென்று வர விஷயம். அப்ப அதுகளுக்கெல்லாம் கவலைப்படலாம். அப்படியான சந்தர்ப்பத்துல வந்துட்டு பெரிய ஒரு கவலையா இருக்கும். அப்ப வெளியில வந்துட்டாருன்னே உங்களுக்கு வந்துட்டு எவ்வளவு சந்தோஷமா வந்து நான் நல்ல மாதிரி கதை உறவு எல்லாருக்குமே வந்து போஸ்ட் மெசேஜ் போட்டது உங்களுக்கு வந்துட்டு எல்லா பக்கத்தாலையுமே வந்துட்டு இப்போ எங்களுக்கு வந்து பெரிய ஒரு சந்தோஷம். உங்களுக்கு வந்துட்டு இப்படியே வந்துட்டு எங்க வாழ்க்கை கொஞ்சம் சந்தோஷமா இருக்கணும்னு நாங்கள் வந்துட்டு எதிர்பார்க்கிறோம். உங்களுக்கு வந்து அப்படித்தான் இருக்குமே நம்ம கண்டிப்பா அப்படித்தான் இருக்கு. உங்களுக்கு வந்து செல்லக்கிளியப்பாம இருக்க நம்ம வந்துட்டு சந்தோஷம் தான். எனக்கு வந்து எந்த வித பிரச்சனையும் நடக்காம நாங்க வந்து எல்லாரும் சந்தோஷமா இருப்போம். நீங்களுமே வந்துட்டு எங்களை நேசிச்சு பார்க்குற உறவுகள் எங்களுக்கான ஆதரவை வந்துட்டு எப்பவுமே நீங்க தந்து கொண்டு இருக்கணும். அது வந்துட்டு நாங்கள் உங்களோட மிக தாழ்மையா கேட்டுக்கொள்றோம். உண்மைக்கு வந்துட்டு எங்களை நேசிச்சு பார்க்க உறவுகள் நிறைய பேர் இருக்கணுமே. நாங்கள் உண்மைங்க எப்படியான சந்தர்ப்பத்திலாம் தெரிய வந்தது. எத்தனை பேர் வந்து எடுத்து கதைப்பினோம் அப்படிலாம் கை கேட்க பெரிய சந்தோஷம். அவரை வந்து தெரியாதாக்கள் வந்து ஒருத்தருமே இல்லை. அப்படி இருக்க வந்துட்டு எத்தனை உறவுகள் வந்துட்டு அவருக்கான வேண்டுதல் இருந்து எல்லாம் செஞ்சுக்க அவைகளுக்கு பெரிய நன்றியை சொல்லிக்கொண்டு இப்ப நாங்கள் கடைசி முடிவுக்கு வருவோமே. நாங்கள் கதைக்க போறீங்களே நன்றி சொல்ற மாதிரி இவ்வளவு நாளா வந்து பாத்துருப்பீங்க. இந்த பர்த்டே வந்தது பர்த்டேவோட வந்து நாங்க செய்யல அம்மாக்கள் வேணாம்னு சொன்னேன். என்னன்னு சொன்னா எங்களுக்கு வந்துட்டு அவரால் அந்த கிருஷ்ணா மாமால வந்துட்டு யூடியூப் வந்து எனக்கு தெரியும். அப்படியே ரீசன்ல அவர் இல்லாத இடத்துல வந்து நாங்கள் எங்க பிறந்த நாள் ஒன்றுமே செய்ய மாட்டோம்னு சொல்லி எந்த பர்த்டே வந்து செய்யல. அதோட பார்த்துருப்பீங்க கேக்ல இருந்து ஒன்றுமே வட்டில எங்க வீட்டை சும்மா சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரு வீடியோ இதுல எங்களை தெரிய வேண்டியதா வந்ததுக்கு காரணம் கூட கிருஷ்ணாவால தான் சொல்லி நாங்க எங்களோட கதைக்கிற காட்டின வழியாலதான் இந்த ஒவ்வொருத்தர் இப்படியான ஒரு நிலைமையில இருக்கிறேன். எங்களோட கதைக்கிற உறவுகள் கூட வந்துட்டு அவரை தெரிஞ்சா வந்துட்டு எங்களை எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அப்படின்னு ரீசன்ல வந்துட்டு அவர் காட்டின வழியில தான் வந்து நாங்களுமே வந்து பயணிச்சு கொண்டிருக்கோம். அப்படியான ரீசன்ல அவர் இப்படி உள்ள இருக்க நாங்கள் வந்துட்டு பர்த்டே செஞ்சு செலிப்ரேட் பண்றது எல்லாம் வந்து கூடாது. அந்த ரீசன்ல நாங்கள் வந்து அதை வந்து அவாய்ட் பண்ணி நாங்கள் சரி ஒரு காலத்துல வந்துட்டு அவர் வந்தா பிறகு நாங்க எல்லாத்தையுமே வந்து செய்வோம்னு சொல்லி அப்ப நாங்க வந்துட்டு நாளைக்கு தான் வந்து எல்லாருமே எங்க குடும்பத்தோட ஒன்று கூடி ஒரு
ஒரு சிறப்பான ஒரு ஒன்று செய்ய போறோம் என்னங்க என்ன செய்ய போய் அதை வந்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு எங்களுக்கு வந்து 10,000 உறவுகள் வந்து கிடைச்சிருக்குது அதை வந்து நாங்கள் எல்லா தெரியும் 1000 உறவுகள் கிடைக்க வந்து நாங்கள் கொஞ்சம் கேக் வெட்டி சும்மா செலிப்ரேட் பண்ணாங்க அதே மாதிரி வந்துட்டு இப்ப 10,000 உறவுகள் வந்துட்டு எங்களுக்கு வந்து இவ்வளவு சந்தோஷமா இருக்கு 1000க்கு செய்யல இப்ப 10,000 வந்துருதுன்னு சொல்லியிருக்கல அப்ப இவ்வளவு ஒரு சந்தோஷமா சப்போர்ட் மிகப்பெரிய சப்போர்ட் வந்திருக்கேன் அதுல வந்துட்டு முக்கியமான எங்க செல்லக்கிளியப்பாமே வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணி இன்னைக்கு 1000 சப்ஸ்கிரைப் கிடைச்சதுல இருந்து இன்னைக்கு 10,000 பேர் கிடைச்ச வரைக்கும் யார் காரணம் கிருஷ்ணா மாமா தான் வந்து காரணம் நான் அந்த அதை வந்துட்டு எந்த இடத்துல நான் சொல்றதுக்கு நான் வந்து தயங்க மாட்டேன் அந்த இடத்துல நாங்க இருக்க விட்டுட்டு நாங்கள் சந்தோஷம் கொண்டோம்னா கடவுளுக்கு பொறுக்காது கைபிடிச்சு காட்டின மாதிரி எல்லாருக்கும் நல்லது செய்த மாதிரி எல்லாருக்கும் நல்லதைத்தான் காட்டி நல்லதைத்தான் செய்து இதால நீங்களும் நல்ல நிலைமைக்கு வரணும்ன்ற எடுத்து வச்சு அடி இன்றைக்கு எத்தனையோ பேர் வாழி ஒருவேளை சாப்பிடுறோம்னு சொன்னாலே அவர் தானேன்னு சொல்லலாம் இப்போதைக்கு என்னன்னா அப்படித்தான் நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கோம் நாங்கள் இருந்த நிலைமைக்கு இன்னைக்கு அவன் தான் எடுத்து வச்ச அடியில இருந்துதான் இன்னைக்கு உங்களுக்கு இதை காட்டினபடியா இன்னைக்கு நாங்கள் இதுல இருந்து இல்லாட்டம் கூட அப்பா இல்லாம நீ கொண்டு வர்றத நான் பிச்சார் எடுத்திருக்கணும் இதுல வாழ்றேன்டா முதல் காரணம் கடவுளுக்கு நன்றி சொல்லணும் அடுத்ததா கடவுளா பார்க்க வேண்டியது கடவுளா நாங்கள் யாரையும் பார்க்க வேண்டிய இல்ல அவனாலதான் நண்டைக்கு நாங்க இதுல இருந்து கண்டிப்பா வந்துட்டு உண்மைதான் சரி ஓகே நாளைக்குமே வந்து நாங்கள் கேட்கலாம் மட்டும் செலிப்ரேட் பண்ணுவோம் அதையுமே வந்து நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்ப நாளைக்கு நீங்கள் என்ன மாதிரி ஜீன்ஸுகள் போடுறதோ இல்லாட்டி அப்ப நாளைக்கு என்ன மாதிரி இருக்கிறோமோ போடலாம் இல்ல நான் என்ன பிளான் போட்டேன்னா உங்களுக்கு ஒரு அந்த ஆமாக்கா டி ஷர்ட்டும் ஒரு ரன்னிங் ஷார்ட் எடுப்ப மாட்டேன் எனக்கு அப்படி செய்யாதது ஒரு கொண்டாட்டம் மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து நான் வந்தது அதை வச்சு நாங்க இன்னைக்கு ஒரு சந்தோஷமா கேட்க கொண்டாடுறோம் சரி ஓகே கண்ணா மறக்காம வந்து பாருங்க கோயிலடியிலே நிகழ்வு அது வந்துட்டு அதுவுமே வந்து செய்ய போறோம் நாங்கள் வந்து வெள்ளிக்கிழமை அளவுல வந்து செய்வோம் அது அம்மா வந்துட்டு இவருக்காக வந்துட்டு ஒரு சின்ன நேர்த்தி வந்து வச்சு முதல்ல அந்த ஆபரேஷன் செய்ய அதையுமே வந்து நாங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் சொல்லிக்கொண்டு நாங்கள் வந்து வீடியோ முடிச்சுக்கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணி அதிலேக்கு பெல் பண்ண முடிச்சோம்னா நாங்கள் போற வீடியோ உங்களுக்கு வரும் இதோட முடிச்சுக்கொள்வோம்.